அழகே, உன்னுடைய துணை பேசிய ஒரு வார்த்தையினால் மனம் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அவர் பேசிய இந்த வார்த்தை உன்னை கலக்கமடையச் செய்து விட்டதல்லவா? சரி, அதை தானாகத்தான் அவர்கள் பேசினார்களா? அல்லது யாரையேனும் பேசிய வார்த்தைகளை கேட்டு அதை பேசினார்களா? அதை உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் இந்த அப்பன் நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய துணை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் என்று சொன்னதுமே இனி உன்னுடைய கவலைகள் ஏராளமாக வந்துவிட்டது. இனி நமக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்தில் நீ தள்ளப்பட்டு இருக்கின்றாய். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென இருப்பது நம்முடைய துணை மட்டும்தானே. இப்பொழுது அவர்களே நம்முடைய மனதை கலக்கமடைய செய்து விட்டார்களே. வேறு யாரிடம் சென்று நமக்கான ஆறுதலை தேடுவது என்கின்ற எண்ணம் என் பிள்ளைக்கு வருவது நியாயம்தானே? இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எந்த விஷயத்திற்காகவும் முதலில் நீ கலக்கமடைவதை நிறுத்து. உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது யாராக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கான பலன்கள் அவருக்கு உண்டு. அதற்கான தண்டனை அவர்களுக்கு அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கின்ற நீதி. என் பிள்ளையே, அப்பன் உன்னுடைய துணையின் மனநிலையை அவர் யாருடைய வார்த்தைகளை கேட்டு இது போன்று செய்தார்கள் என்பதனை உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆரம்பித்தது இந்த வாழ்க்கை அடைவதற்கு நீ போராடிய போராட்டங்கள் எத்தனை எத்தனை கண்ணீரை நீ வடித்திருக்கின்றாய் தெரியுமா? எனக்கு தெரியும். யாருக்கு தெரியாமல் நீ சிந்திய கண்ணீர் துளி அளவு உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா? என் பிள்ளையே, என் பிள்ளையினுடைய மனது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற விட வேண்டும். கடைசியில் வரையிலும் மற்றவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதாக இருந்தது. இப்பொழுது ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை பெறுவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் உனக்கு மிக பெரிய பலன்களை கொடுத்தது. வாழ்க்கை உன் கையில் நிச்சயமாக ஒப்படைத்து விட்டது. ஆனால் என்னவோ தெரியவில்லை, என் பிள்ளைக்கு மட்டும் ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை கொடுத்த சந்தோஷம் இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சியை நிறைந்ததாகத்தான் நிறைவாக தந்தது. காலம் எல்லாம் சென்று துணையின் நடவடிக்கைகளில் மாற்றங்களை கொடுத்தது. நீ என்னவோ சொல்ல, அவர்கள் என்னவோ நினைக்க என்று உன் வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக மாறியது. எதையுமே சரியாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மேலும் மேலும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் துன்பங்கள் மட்டுமே உன்னை ஆட்டி படைத்தது. இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை என்றும் கொடுத்து என்றும் உன் அப்பன் நீ எதிர்பார்க்க நினைக்கின்ற நம் துணையை நம் இத்தனை கஷ்டத்தில் படுத்தி விட்டோமே. இப்பொழுது காயப்படுத்தும் பொழுது நம் என் வாழ்க்கையை வாழ்கின்றோம் தெரியவில்லையே என்று பலமுறை யோசித்து இருக்கின்றாய். ஆனால் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று ஒருபோதும் நீ யோசித்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது உன் துணை பேசிய இந்த ஒரு வார்த்தை உன்னை அப்படியே கண்ணீர் சிந்த வைத்து விட்டது. அவர் சொன்ன இந்த வார்த்தை உன்னால் பலவிதமாக யோசித்து வைத்துவிட்டு நம் இந்த வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும், இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்று நாம் யோசிக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை தள்ளிவிட்டது. அப்படி என்ன வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்று என் பிள்ளை ஆவலோடு இருக்கின்றாய் அல்லவா? உன்னை பற்றி பேசும் பொழுது உன்னுடைய என்னவாக தூற்றினாலும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாதே. உன் மனது இன்னொருவரோடு உன்னை ஒப்பிட்டு பேசும் பொழுது உன் மனது வலித்ததல்லவா? அது மட்டுமல்ல, நீ கடந்து வந்த காலங்கள் எல்லாம் பற்றி பேசி
உன்னை தரக்குறைவாக அவர்கள் பேசிய வார்த்தைகளை விட்டு இப்பொழுது எல்லாம் தெரிந்து ஒருவரின் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றோம். மீண்டும் நம் பழைய காலத்தை பற்றி பேசினால் அது ஏற்பு உடையதாக இருக்குமா? அதே நேரத்தில் மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவர்கள் பேசும் பொழுது எல்லாம் உன்னை கலங்கடித்து செய்தது. அதே நேரத்தில் இன்னொருவரோடு ஒப்பிட்டு உனக்கு பதிலாக அந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்குமானால் என்று சொல்லி எப்பொழுதும் உன் வாழ்க்கை அங்கே முடிந்து விட்டதாக நீ உணர்ந்து விட்டாய். எப்பொழுதும் உன்னை விட இன்னொருவர் சிறந்தவர் என்று சொன்னார்களோ அந்த இடமே உன் வாழ்க்கை நொறுங்கி போய்விட்டது என்றுதான் அர்த்தம் அல்லவா? அப்பன் சொல்வது உண்மைதானே? இதில் ஏதாவது ஒரு வார்த்தை உன் துணை உன்னிடத்தில் பேசி இருந்தால் கூட அப்பன் சொன்ன இந்த வார்த்தை உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை நான் என்றும் கண்டறிந்து விட்டேன். இவர்கள் பேச்சு, இவர்கள் செயலும், இவர்கள் எண்ணமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதாக இல்லை. எத்தனையோ திருப்பங்கள் கண்டு, எத்தனையோ விஷயங்களை கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திடா நினைத்த அத்தனையும் உனக்கு தெய்வங்கள் நிச்சயமாக கொடுத்தது. ஆனால் அதை உன்னால் காப்பாற்றி கொள்ள முடியவில்லையே. இதை நினைத்து நீ வருத்தமடையாதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை தவறு எதுவும் இல்லை. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் நான் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்காக உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் என்னவென்று புரிந்து நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து எப்பொழுதும் பழகிக்கொள்ள இருக்க வேண்டும். மனநிறைவான வாழ்க்கை ஒன்று உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ முடியும் என்ற நம்பிக்கை உன் துணை எப்பொழுதும் உன்னை இந்த மனநிலைக்கு தள்ளிவிட்டார்களோ இனி இவர்கள் கொஞ்சுவதிலும் எந்த பலனும் இல்லை. என் குழந்தையே, இவர்கள் எப்பொழுதும் இவர்களிடத்தில் நீ பணிவாக கெஞ்சி பேசுவதில் எந்த பலனும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே பேசிய வார்த்தைகள் தவறு என்று அவர்கள் உணர்ந்து அடுத்த நொடியை உணர்ந்து உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்டிருந்தால் ஏதோ ஒரு ஆவேசத்தில், ஏதோ ஒரு கோபத்தில், ஒரு அவசரத்தில் பேசிவிட்டார்கள் என்று சொல்லிவிடலாம். ஆனால் எப்பொழுது அவர்கள் சொல்லிய விஷயம் ஒரு பொழுதும் முன்னிடத்தில் மன்னிப்பை கேட்க மாட்டார்கள். மேலும் மேலும் உன்னை காயப்படுத்த துணிவார்கள். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இருந்து நீ விலகிவிட மாட்டாயா? உன்னுடைய தொல்லையில் இருந்து அவர்கள் விடுதலை கிடைத்து விடாதா என்றுதானே அர்த்தம். நீ நினைக்கலாம், அப்பன் நீ என் வாழ்க்கையில் பிரிப்பதற்கு வழி சொல்லி கொண்டிருக்கின்றாயே, இது என்ன சகஜம் தான் என்று சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றாய். அப்பன் ஒருபோதும் இதை சொல்ல மாட்டேன். அனுசரணை என்பது உன் வாழ்க்கை ஒருபோதும் உணர்வுகளோடு அல்ல. வாழ்க்கையில் ஒருவன் தவறு செய்த பொழுது அவனை விட்டு அந்த தவறை திருத்தி கொண்டு வாழும் பொழுது அதனை குத்தி காட்டி பேசுவது போன்ற ஒரு பாவம் வேறு எதுவும் கிடையாது. தவறு செய்தவனாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு. குத்தி காட்டி பேசுவது நியாயமற்றது. அப்பன் இது போன்ற விஷயங்களை எல்லாம் அனுசரித்து ஒரு நாளும் சொல்வது கிடையாது. என் பிள்ளையே, உனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கின்றதல்லவா? அத்தனை விஷயங்களையும் இது போன்ற மனிதர்களுடைய வார்த்தைகளினால் இப்பொழுது நீ அதனை நினைத்து கொண்டிருக்காமல் உன்னுடைய முன்னேற்றத்தை தடைபட்டு கொண்டிருக்கின்றது. எந்த இடத்திலும் உன்னை தலை தூக்கி விடாமல் உன்னை மட்டும் தட்டி வைக்கின்றார்களே. என் குழந்தையே, யாரும் எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போகட்டும் என்று நினைக்க முடியாது. எல்லாவற்றையும் ஒரு எல்லை இருக்கின்றது. இதுவரையிலும் அவர்கள் செய்த தவறு அத்தனையுமே மன்னிக்க கூடிய தவறுகள். ஆனால் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் எதுவும் மன்னிக்க கூடிய விஷயங்கள் அல்ல. இது எதுவும் ஏற்றுக்கொள்ள கூடிய விஷயங்கள் அல்ல. எல்லாவற்றையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னை தேடி வந்து இந்த அப்பன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த உறவு இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் தேவையற்றது என்பதை புரிந்துகொள். காலம் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் ஒரு பொழுதும் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். உன்னை ஒருபோதும் வேதனை அடைய செய்ய மாட்டார்கள். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர் நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை நாளும் உன்னை துன்பத்தில் சிக்க வைத்தவர்கள், எத்தனை நாள் உன்னை வேதனைப்பட வைத்தவர்கள் இனி ஒரு நாளும் உன்னை சந்தோஷப்பட வைக்க முயற்சி செய்கையில் எப்பொழுதும் அவர்கள் எண்ணங்கள் உன்னை அழிப்பதாக இருக்கும் பொழுது, உன்னை இந்த வாழ்க்கை விட்டு ஒதுக்குவதற்காக இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்ட அவசியம் இல்லை. இவர்களுக்காக நீ இழந்தது, இவர்களுக்காக நீ தியாகம் செய்தது எல்லாம் போதும். இனி உனக்கான வாழ்க்கையை நீ வாழ பழகு. உனக்கான இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. அத்தனை விஷயங்களும் உன் கண் முன்னால் உனக்கான நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து நிறுத்தும். உனக்கான நல்ல திருப்பங்களை கண்டு கொண்டு வந்த இந்த வாழ்க்கை உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்தையும் நீ அடைந்துவிடக்கூடாது என்று நினைத்து உன்னை மட்டுமே இவர்கள் இப்படி சொல்கின்றார்களே, அந்த விஷயத்தை அடைந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். தேவையற்ற மனிதர்கள் உன்னை பலவீனப்படுத்த நினைக்கும் பொழுது எதையும் நீ அவர்களிடத்தில் பகிர வேண்டாம். என்றும் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான கஷ்டத்தை உருவாக்கும் என்பதை நீ நம்பு. இவர்கள் ஒரு பொழுதும் உனக்கு தேவைப்பட போவது கிடையாது. இவர்கள் என்ன நினைத்தாலும் அதை நீ நடத்தி எதையும் இங்கு சாதிக்கப் போவது கிடையாது என்பதை புரிந்து கொண்டால் போதும். அவர்கள் எண்ணங்கள் அவரவர் வாழ்க்கை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இனி என்று உனக்கு இவர்கள் தேவைப்பட போவது கிடையாது. என் குழந்தையே, அப்பனுடைய வார்த்தையை கேட்டு இனிமேலும் இவர்கள் உன் வாழ்க்கையில் தேவை இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இவர்கள் இத்தனை கஷ்டப்படுத்திய பிறகும் இவர்கள் ஒருவர் நம்மிடத்தில் நம்மை பற்றி தாழ்வாக பேசும் பொழுது அவரிடத்தில் நமக்கு உரிய எந்த ஒரு உரிமையும் அவர்கள் கொடுப்பது கிடையாது. அவருக்கான சுயநலத்தை மட்டுமே அவர்கள் நினைத்து கொண்டு அவருக்கான எல்லாவற்றையும் மட்டும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம் எதையும் நினைத்து அவர்களிடத்தில் நெருங்குவது தவறல்லவா? ஏனென்றால் அவர்கள் செய்த விஷயத்தை நினைத்து கொண்டு அவர்கள் நம்மை ஒதுக்கும் பொழுது அவர்கள் செய்தது மட்டுமே நியாயம் என்று பேசும் பொழுது அதற்கான நம் எப்பொழுதும் அவரிடத்தில் நெருங்கக்கூடாது அல்லவா? இந்த அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் குழந்தையே, உனக்கென்று வாழ்க்கை இருக்கும் பொழுது யார் ஒருவராக இருந்தாலும் அவருடைய நம்பிக்கையை பொறுத்து நீ எப்பொழுதும் சில காலம்தான் இருக்க வேண்டும். எப்பொழுதும் உன்னை குறைவாகவே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் உன்னுடைய நம்பிக்கையை அவர்கள் முறியடிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீயாகவே அவரிடத்தில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அதைதான் அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பனை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ பழகு. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.